ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். மகர ராசி அன்பர்களே, 23 பிப்ரவரி 2022 1 மார்ச் 2026 வரையான இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உபயோகமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடமான மேஷராசியிலிருந்து 7ஆம் இடமான கடகராசி வரை மண் மனை வாகன யோகமான இடத்திலிருந்து களத்திரம் என்கிற வெற்றிக்கான இடம் வரை செல்லக்கூடிய இந்த சந்திர பகவானின் ஓட்டம் உங்களுக்கு பல விதத்திலும் எப்படி இருக்க போதும் பார்க்கணும். அதேபோல் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இவர்களெல்லாம் இருக்க போகிறார். அந்த புதன் வக்கரகதி 26ஆம் தேதி எடுக்கிறார். புது சிக்கல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. இந்த வாரம் முக்கியமான வாரம். சனி பகவான் ஏற்கனவே 3ஆம் இடத்துல தனலாபத்தை கொடுத்து கொண்டு தன்னுடைய பார்வையானதை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வைத்து கண்ட்ரோல் பண்ணுறார். அங்கே குருவையும் பார்த்துக்கிறாரு. ஸோ 2 தனக்காரர்களும் அந்த இடத்த டைட்டன் பண்ணியிருக்கிறாங்க. வீண் செலவு இல்லாமல் உபயோகமான செலவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயம். அப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிரகங்கள் கரெக்டாக இருக்குது. 4ஆம் இடம் என்கிற மண்மனை வாகனம் என்கிற இடத்துல பரணி நட்சத்திரத்திலேருந்து சந்திரன் பயணத்தை தொடங்குகிறார். இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னா குக்கிங் ஃபயர்னுவோம், அந்த மாதிரி ஃபயர், அடுப்பு அப்படின்வோம் காரகத்துவம். அப்படிப்பட்ட அடுப்பு அப்படிங்கிறது ஃபயர் ஃபார் குக் ஃபுட்ஸ். அப்போது ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கான நல்ல வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அதை நீங்கள் கரெக்டாக செய்யணுங்கிறதுக்கு மேஷ ராசியில் இருந்திருக்கு. மேஷ ராசியின் சந்தோஷமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமானை நம்ம வழிபடுவது அப்படின்னா வாரத்தின் முதல் நாளான அந்த சோமவாரத்திலேயே திங்கட்கிழமையிலேயே சஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரம் வருகிறது. அப்போது காலையில் எழுந்ததுமே முதல்ல சஷ்டி விரதத்தையும் கார்த்திகை விரதத்தையும் கடைபிடிப்பது அவசியம். கந்தகுரு கவசம், ஸ்கந்தஷ்டி கவசம் பாராயணங்களை செய்வது, மனதிலே நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அதை முதல்ல ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த வாரத்திலே இதெல்லாம் நான் முடிக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். மறுநாளைக்கு துர்காஷ்டமி. அன்றைய நாளிலே சிவப்பு கலர் பூக்கள், உருச்சி, இருவாச்சி, செம்பருத்தி, சிவப்பு கலர் அந்த அரளிப்பூ, நான் டார்க் சிவப்பாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாத்தையும் எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனைக்கு கொடுத்து நல்லா அவங்கள வேண்டிட்டு வாங்க. இப்போ பரிகார பலன் ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச உடனே நமக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த மூன் நிலா ரோகிணியில் உச்சப்படுகிறார். பிரகாசத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 5ஆம் இடத்திலே உங்களுக்கு உச்சப்படுகிறார். 5ஆம் இடம் அறிவு, புதிய சிந்தனைகள். நீங்கள் எதனா எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா அழகாக அன்றைக்கி பண்ணலாம். அன்றைய நாளில் நீங்கள் ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது மாற்று கருத்துக்கள் எதுவாக இருக்கா, நம்ம வழியில் போயிட்டுருக்குறோம், புதுசாக மாற்றி யோசிக்க முடியுமா அப்படிங்கிற திறனை கொண்டு வாருங்கள். அதை எழுதுங்க. அதை ஒரு 4 அறிவார்ந்த பீப்புள் இருப்பாங்க இல்லையா அந்த துறையில், அவங்கக்கிட்ட காட்டி சரி பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 6ஆம் இடத்துல வரும்போது குருவும் சந்திரனும் சேர்ந்துக்கிறார். அங்கே ஒரு யோகம் கொடுத்துருவார். 7ஆம் இடத்துல களத்திரமாக உட்காருவார். அப்படி உட்காரும்போது தொழிலிலே இதை யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த வாரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். பூச நட்சத்திரத்தில் உங்கள் ராசியின் நாதனுடைய நட்சத்திரத்தை உட்காருவார். அப்போ இந்த வாரம் இந்த எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களை நிறைய பேர் மட்டம் தட்டி இருந்தாங்கள்ல, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய வாரமாக இந்த வாரத்தினுடைய அடிப்படை தத்துவம் காட்டுகிறது. அதனால் இதை கரெக்டாக பிடிச்சிட்டு நீங்கள் இது மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிங்கன்னா இந்த வாரத்தினுடைய பெனிஃபிட் அதுதான் விதை.
இதுக்கப்புறம் ஆலமரமாக வாரத்துக்கு நிறைய பிரார்த்தனைகள் நான் செய்து கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.